வணக்கம் உறவுகளே. நாம் இன்றைக்கி பிடிச்ச மீன்கள் எல்லாம் தண்ணியோட சூட்டினால கெட்டு போச்சு. பாருங்க உறவுகளே, நண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நண்டு உயிரோடு தான் இருக்குது. நண்டெல்லாம் சீக்கிரமாக சாகாது, அதனால் அது பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ஆண் நண்டுகள் தான். பாருங்கள் உறவுகளே, நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா நம்மளோட மீன்கள் ஒரு கட்டா மீன் கிடச்சிருக்கு. கட்டா மீனும் கெட்டு போச்சு பாருங்கள். ஆனால் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. அதோட செவில்களை எழுப்பி பார்க்கும்போது பாருங்கள் உறவுகளை, கெட்டு போன மீன்களுக்கு தான் இந்த செவில்கள் இப்படி விளறி இருக்கும். நாம் இதை வேறு மீன்களுக்கு இரையாகவே சின்ன சின்ன துண்டாக வெட்டி நாம் போட்டுடலாம் கடல்லே. அப்புறமா இனி ஒன்று நம்மளோட மாலா மீன் தான். அருமையான சுவையான மீன். இதுவும் கெட்டு போயிடுச்சு, கொஞ்சமாக அதோட பதம் குறைவாக தான் இருக்குது. இது நாம் தூர போட தண்ணியில் வெட்டி மற்ற மீன்களுக்கு இரையாக போடவும் மனசு வரல. என்னென்னா நல்ல மீன், அதனால் இதை நாம் கீறி கருவாடாக எடுத்துடலான்னு யோசிச்சுட்ருக்கோம். நாம் பாருங்க உறவுல, அந்த செவில்களெல்லாம் அதுவும் விளறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த மீனும் கெட்டு தான் போச்சு. நாம் இதை கருவாடு போட்டுடலாம். நாம் இதை கீறி உப்பு போட்டு கருவாடு பண்ணிடலாம் உறவுகளை. பாருங்கள், நாம் இதையும் கீறி கருவாடு பண்ணுறதையும் நாம் வார காணொலிகளில் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஓகே உறவுகளே, பாய்.